ராஜா இவ்ளோ லேட்டு? யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? சீக்கிரம் பேசிட்டு போலான்னு பார்த்தா நீ ஆடி அசைஞ்சு வர. இல்லத உனக்காக லட்டு செஞ்சு எடுத்தாந்த. சாட்டு பாரு, நம்ம தேவஸ்தான லட்டு மாதிரியே இருக்கும். ரொம்ப முக்கியம். நீ வெளியூர்ல வேலை கேட்டிருக்கன்னு சொன்னல, என்னாச்சு? கேட்டிருக்கேன் தேவி. நம்ம ஊர் பையன் 2 வருஷமாக அங்கே தான் வேலை பார்க்குறேன். அதனால அங்கே போனால் ஏதாவது வழி பிறக்குன்னு தோணுது. எங்க அப்பா கிட்ட போய் பேசும்போது நீ ஒரு வேலையோட இருந்தீன்னா எங்க அப்பா நிச்சயமா சேர்த்து வைப்பாரு. ஐயோ எனக்கு பயம் அது இல்லை தேவி. நம்ம சங்கருக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துடுச்சுன்னா அதெல்லாம் என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல. நான் இல்லைன்னா என் அம்மா அனாதி ஆகிடும். அது யார் பார்த்துப்பா? மனசு பூரா பயத்தை வச்சுக்கிட்டு தான் உன்னை காதலிக்கிறேன். சங்கர் சம்பவம் நடந்து 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்துல வளர்க்க வேண்டியதெல்லாம் வளர்த்து அழிக்க வேண்டியதெல்லாம் அழிச்சாச்சு. அதுக்கு சரியான எடுத்துக்காட்டி நீயும் நானும் தான். இன்னமும் பயந்தா இல்லாத ஒண்ண நீங்களே வர வச்சிருங்க போல. ஐயோ கோவப்படாத தேவி. நான் வேலை கிடைச்சோன்னு கண்டிப்பா அப்பா கிட்ட பேசுறேன், சரியா? சரி, எனக்கு எப்ப தெலுங்கு கத்துருவ? நீ கத்துட்டு வந்தாதான் நான் தாலி கட்ட விடுவேன். நீ தான் கத்தே தரணும். சொல்றா? சரி சரி சரி, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கையங்களோமா மாட்டினியா? வீட்டுக்கு வாடி, மாமா கிட்ட சொல்லி உன் கையை காலை வெட்டி போட சொல்றேன். டேய், ரொம்ப நாளா தப்பிச்சிட்டு இருக்கல, இன்னைக்கு மாட்டினடா நீ. காதல் கேக்குதா? காதலு கேடு கட்ட நாய்ங்களா. வா தேவி, நீ வா, நம்ம அப்பா கிட்ட இப்பயே பேசலாம். இதுக்கு மேல நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம தப்பு பண்றது அர்த்தமாயிடும். வா. பயமா இருக்கு ராஜா. நீ வாமா. அப்பா சொல்லுங்கப்பா. ஹலோ விஜய், வீட்டில் இருந்தீங்கன்னா தோசை ஊற்றி வை, வரும்போது தொட்டுக்கு வாங்கி வரேன். ஓகேப்பா ஓகேப்பா. தம்பி வீட்டில் படிக்கிறானா இல்லையா? தம்பியா? தெரியலப்பா, நான் இப்போ தான் வந்தேன். உள்ளே போய் பார்க்குறேன். சரி, நீ பாருதோ வரேன். சரி ஓகேப்பா, ஓகே. அஸ்வின், என்ன பண்ற? ஏய், என்ன அப்போ உன்ட்ட சொல்லி ஆகணுமாண்ணா? ஆதார் கார்டுக்கு வந்தேன், போதுமா? நல்ல நீ கையல் வீடு மாவன் தானே? ஆமாப்பா. உன் பேர் என்ன? காமராஜன்பா. நல்ல பேரை தான் வச்சிருக்கா. நீ என் பொண்ணை காதலிக்கிறது உண்மைதானா? ఆమా ఎందుకు మీరు ఎక్కువతో మాట్లాడుతున్నారు? వీడు మన ఇంటి పిల్ల వెనుక తిరుగుతున్నాడు. వీడిని వదలకుండా మాట్లాడుతుంటారు. రేయ్, నువ్వు లోపలికి వెళ్ళు. నేను మాట్లాడుతున్నాను కదా. అది మన ఇంటి అమ్మాయి మాత్రం కాదు, అది ఊరోడ అమ్మాయి, ఈ దేశతోడ అమ్మాయి. అందరికీ అన్ని హక్కులు ఉంది కదా. ముందుగా నువ్వు లోపలికి వెళ్ళు.
నానా నేను వీళ్ళు కాలేజ్ చేరని పిలిచి ప్రేమిస్తాను నానా. మంచి పిన్నవాడు నానా, అందుకే నేను ప్రేమిస్తుని. అప్పుడు ఆయన ముందు రాలేదు. మనం కులస్థలో జనాలు చూసి భయపడి చాలా రోజు వెనకనే ఏర్చుకున్నారు. ఆయన మంచి పినవాడు నానా, ప్లీజ్ నానా. నువ్వు ఎందుకమ్మా ఇలా మాట్లాడుతున్నావు? నువ్వు నా అమ్మాయి, లోపలికి వెళ్ళు, నేను మాట్లాడుతున్నానుమా. నానా నువ్వు వెళ్ళుమా, నేను చూసుకుంటాను. వనక తోటాల అమ్మ తల్లి చెప్పులో శుభ్రం చేస్తుండి, కొంచెం సగాయం చెయ్యి, లేకపోతే నన్ను తిడుతుండి. நீ வாராஜா, நம்ம வெளியில போய் பேசுவோம். கையை கட்டாம நிமிந்து நடப்பா. இங்கே எவனோ ஆண்டவனும் இல்லை, அப்படியே எவனா சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அவனுக்கு நீ அடிமை இல்லை. இல்லைப்பா, தேவி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி பேச தானே வந்திருக்கோம். சரி, எங்கே வேலை பார்க்குற? இல்லைப்பா, நான் காலேஜ் செகண்ட் இயரோட படிப்பை நிறுத்திட்டேன். அப்பா தவறுனதுனால நான் வீடை பார்த்துக்க வேண்டிய நிலைமை. அம்மா வயல் வேலைக்கு போய் வர வருமானம் மாதம் மல்லிகைக்கே சரியாக போயிடுதுப்பா. நானும் அதனால் அப்படியே சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன். இப்போ பட்டணத்தில் வேலை தேடிட்டு இருக்கேன். ஓஹோ ராஜா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சங்கரோட சம்பவம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. அவன் நல்லா படித்தவன், வசதியான வேலையில் அவன் இல்லைனாலும் ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய நல்ல உத்தியோகத்தில் இருந்தவன். அன்னைக்கு அவன் மேலே தெரு முருகேசனோட பொண்ணை கிட்டு வந்தப்போ முருகேசனுக்கு அந்த பையனோட படிப்பு தெரியல, உத்தியோகம் தெரியல, சம்பாத்தியம் தெரியல. பொண்ணு இழுத்துட்டு போகிற அந்த காலத்தில் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டானே, அவனோட ஒழுக்கம் கூட தெரியல, ஆனால் அவன் ஜாதி தான் தெரிஞ்சுது. அப்புறம் என்ன, எங்கள் வீட்டில் ஒன்று பார்த்தியே, அந்த மாதிரி முட்டாள் பசங்களுடைய தூண்டுதல்னால அந்த பையனை, இந்த பொண்ணை பெற்றவங்க இருக்காங்களே, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட விருப்பத்தை கேட்காம கல்யாணத்துக்கு வந்தவன் 2 தாம்பளை போய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் பல்ல இழிச்சிட்டு கேட்பானுங்க பாருங்க. அவனை மாதிரி ஆளுங்க பேச்சை கேட்டுட்டு தான் கல்யாணத்தையே பண்ணுவானுங்க. அவனுக்கு மாப்பிள்ளையை பற்றி பேசாமல் மாப்பிள்ளைக்கு கார் இருக்கா, பைக் இருக்கா, வீடு இருக்கா, தோட்டம் துறவு வரைக்கும் எல்லாத்தையும் பேசுவானுங்க. கடைசியில் அந்த பொண்ணும் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் சுற்றி இருக்கிறவங்களால நிர்பந்திக்கப்பட்ட அந்த கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு காலத்தை ஓட்டுவான். இப்படியும் சில பேர், இன்னும் சில பேர் இருக்காங்க. இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்க அவங்க பேச்சை கேட்காம பொஞ்சாதியோட கலந்து பேசி பொண்ணோட ஆசைப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இதில் என்ன சிக்கல்னா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் வீணாக போச்சுன்னா, நான் சொன்னேனே இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்க இவங்கெல்லாம் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள நாக்க பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு கிழின்னு கிழிப்பாங்க. ஏதோ இவனுங்க பேச்சை கேட்காததால் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு நினைப்பானுங்க. எனக்கு அந்த நிலைமை வானரசா. அப்பா, நாங்கள் அப்படி இல்லைப்பா. இல்லைப்பா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. இந்த மேலே தெருவில் நான் ஒருத்தன் மட்டும்தான் ஜாதின்னு ஒன்று இல்லைன்னு நம்புறவன். எங்கள் வீட்டில் அப்படி தான் வளர்த்தாங்க. கீழே தெருக்காரங்க நிலைமையை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் இந்த ஊரில் இன்னும் சில நாய்ங்க ஜாதி வெறியோட அலையிறானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உன் பொறுப்பு முக்கியம் இல்லைப்பா. இதுக்கப்புறம் நீ எப்படி பொறுப்பாக இருக்க போகிறோன்றதான் முக்கியம். அதுக்கு உனக்கு ஒரு வேலை இருக்கணும். அவளுக்கு சொகுசான வாழ்க்கை கிடைக்கலனாலும் அவள் கஷ்டம் பார்க்காத வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கணும். அவ்வளோதான் ராஜா. அப்பா, எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருப்பா. ஸ்ரீதேவி நான் உங்களவுக்கு சொகுசாக பார்த்துக்க முடியலனாலும் அவள் கஷ்டம் பார்க்காம என்னால் பார்த்துக்க முடியும்ப்பா. சொகுசா நீ வேற ராஜா, நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு வசதியானவங்க இல்லைப்பா. ஆனால் காலத்துக்கும் என் பொண்ணை நீ பத்திரமா பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு வேலை இருந்தால் போதும். இந்த ஊருக்காரங்க வாயை அடைக்கிற மாதிரி என் பொண்ணு சந்தோஷமாக தான் இருக்கான்ற செய்தி எனக்கு வந்தால் போதும் ராசா. அப்பா, எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருப்பா. அதுக்கப்புறம் உங்கள் தேவி எனக்கு கொடுங்க. அவளை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புப்பா. நான் வேலை வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். தம்பிங்களா, நீங்கள் பிறந்த உடனே உங்கள் அம்மா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதிலெல்லாம் விருப்பமே இல்லை. உங்கள் 2 பேர் முகத்தையும் பார்த்தேன், வெறித்தனமாக உழைக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கே தெரியும்ல, ஒரு சின்ன ப்ரெட்டு கடையில் ஆரம்பித்து
இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்கரி வச்சுருக்கோன்னா அதுக்கு என் உழைப்பு மட்டும்தான் காரணம். உங்கள் 2 பேருக்காக தானே உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கான அர்த்தமே நீங்கள் 2 பேர் மட்டும்தான். என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்ச நாளாகவே கணக்குப்படி காசெல்லாம் கொஞ்சம் குறையுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் 2 பேர் மேலாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. என் காசை நானே ஏன் திருட போகிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரை எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் எடுத்தேன். என்னது, நீயா? என்னடா சொல்கிற? ஆமாப்பா, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதான். தேவைப்பட்டுதா? அதுக்கு அப்போ நான் சந்தேகப்பட்டது தப்பே இல்லைல்ல? டேய் எந்திரா. அப்போ நான் சொல்கிறேன், காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, வேலைக்கு போடான்னு சொன்னேன்னு கேட்டியா? பேக்கரியை பார்த்துக்கிறேன், கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு காசு தேவைன்னு சொந்த கல்லாலே கை வைக்கிற. என்ன பழகனா இது? சொந்த காசையை திருடுறது. வெளில போற. உங்களெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்? வெளியில போய் ஒரு 4 காசு சம்பாரிச்சு போயிடுறான். அப்பதான் அந்த பெத்தவங்களோட வழி என்னன்னு தெரியும். போடா. அண்ணா அண்ணா. டேய், நீ ஏன்டா இங்கே வந்த? போடா. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கண்ணா? நீ தான் எடுத்தேன்னு எனக்கு அப்போவே தெரியும். ஆனால் நம்ம மாட்ட மாட்டோம்னு நினச்சி நீ தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்டே இருக்கிற. இப்போச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல நம்ம அப்பாவோட வலி. அந்த வலி தான் நீ தேடிட்டு இருந்திருக்க. தப்புடா, இனிமே அப்படி பண்ணாத. என்னை பற்றி கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, அதான் ஏன் கண்டாலே எனக்கு எரிச்சல் ஆகும். ஆனால் நீ இப்போ எனக்காக அடி வாங்குற. போச்சு புரியட்டுமே அண்ணன் நான் யாருன்னு. சாரிண்ணா. டேய், எங்களை விட்டு போகாதுண்ணா. சரி 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 ப்ளீஸ்ண்ணா. சரி 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 அப்பா சரி, கூட பேசுறேண்ணா. அப்பா பேப்பர் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. வேணாண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா. ஒழுங்காக ரயிலே போகலாம்ல. காட்பாடில் உட்காந்தா காலைல நிம்மதியாக கூட்டு போய் விட்டுற போகிறான். அதெல்லாம் நமக்கு செட்டாகாதியா. எங்கே போனாலும் பஸ்ஸு தான். சரி, எப்போ? சாயங்காலம் 5 மணி வாக்கில். அம்மா வயலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். சரி, பார்த்து. அம்மாவை நினச்சல உனக்கு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் குழப்ப தேடு. மாதம் பிறந்த சம்பளம் நான் கிடச்சா போதும் வேலை. மற்றபடி போனால் ராஜ உத்தியோகத்துக்கு தான் போவேன்லாம் இல்லை. படிப்படியாக தானே முன்னேற முடியும். நான் கொஞ்சம் வருஷத்தில் தொழிலை கற்றுக்கிட்டா கூட அதே மார்க்கெட்டில் கடையை போட்டுருவேன். அந்த திறமை என்கிட்ட இருக்கு. நினைச்சாலே டேய், லூஸ் மாரி பண்ணுக்காரா. என்னதான் இருந்தாலும் பசங்களை போட்டு அப்படி பண்ணுவியா? தப்புடா. தப்பு தான். ஆனால் விஜய் என்னோட செல்ல பையன்டா. அவன் இப்படி பண்ணியிருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அஸ்வின் தான் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். ஏன்னா அவன் தான் வாள். ஆனால் மாப்பிள்ள, விஜய்க்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டுக்குள்ளே முடிகிற விஷயம்டா இதெல்லாம். விடுறா, எங்கடா போக போகிறேன்?
ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பான். ரோஷன் தடுக்கும்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். டேய் நீங்கள் நைட்னா பரவாயில்லடா, டெய்லினா அப்பா கொஞ்சம். டேய் டெய்லிலாம் இல்லைடா, இன்னைக்கு ஒரு நைட் தான், நாளைக்கு கிளம்பிடு. ஓகே மச்சான், நீ படுத்து தூங்கு, நான் அப்படியே கிளம்புறேன். நேராக போன வாழ்க்கை தலை கீழாக மாற, உன் கண்ணால கண்ட கனவும் கரை சேராம போக, விதி செய்த சதியோ ஏன் இந்த கதியோ, உன் வாழ்க்கை உன்னால மாறும் தன்னால. நேராக போன வாழ்க்கை தலை கீழாக மாற, உன் கண்ணால கண்ட கனவும் கரை சேராம போக. நான் இங்கே உட்காரலாம்ல? இங்கே உட்காந்தா மட்டும் என் வாழ்க்கை நான் மாறவா போகுது. இங்கே பார், நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னேன்னா யூ வில் கெட் சம்திங் ஸ்பெஷல். இந்த டைமில் உட்காந்து அழுகுறேன்னா ஒன்று, நீ சூசைட் பண்ண முடிவு பண்ணியிருக்கணும். ஆர் அப்பா அம்மா வேணாம், நானே சொந்த காலில் நிற்கிறேன்னு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கணும். இது ரெண்டுத்துல தான் ஒன்றுனா கூட ஏன் சின்ன I'm serious, my boy. அவ்வளோதான். இனிமே உன் லைஃப்பில் நீ கவலையப்பட வேண்டாம். உங்களை மாரி ஆளுங்களுக்காக தான் வேலை செய்ய நாங்கள் இருக்கோம். எனக்கு தங்க இடம், 3 வேளை சாப்பாடு, மாதம் மாதம் சம்பளம், கிளைண்ட்டுக்கு பிடிச்சா போனஸும் கிடைக்கும். ஸோ அவ்வளோ யாருங்க நீங்கள்? எதை சொல்கிறீங்க? நம்புற மாதிரியே இல்லையே. என்ன ஏதாவது பண்ணிட்டீங்களா? உன்னை எதாவது பண்ணுனா நான் ஏன் பேசிட்டு இருக்க போகிறேன்? இட்ஸ் ரியலி வெரி ப்ரொஃபஷ்னல் மிஸ்டர். வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டு போனா அப்பாவே அவனை நினச்சி பெருமைப்படுவார்ல. விஜய். எஸ் மிஸ்டர் விஜய், வெல்கம் டு ஆர்கனைசேஷன். சார் என்ன செட்டப் இதெல்லாம்? எனக்கு என்ன மாதிரி ஜாபு? ஓகே,
நாங்கள் ஒரு சிண்டிகேட். we are all over India. நான் சவுத் ஈஸ்ட் ரீஜனை டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். எங்களோட வேலையே இந்த மாதிரி லைஃப்பை தொலைச்சவங்க, வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, சூசைட் பண்ணிக்க போகிறவங்க, ஜெயிலுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களை கேதர் பண்ணி எங்களோட லேபர்ஸ் ஆக்கிப்போம். அண்ட் தென் எங்களோட கிளைண்ட்ஸ் மோஸ்ட்டாக யாராக இருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறவங்க, வெரி ரிச் மேன், பட் வீட்டில் ஒய்ஃபோட தொல்லை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் when they're in trouble, when they face some pressure, they have to release the pressure, right? அந்த கோவம், அந்த வெறி, அது யார் மேலே காட்டி தானே ஆகணும். இல்லைனா ஒர்க் பிளேஸ்லேயோ வீட்லேயோ பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ we offer them our labors. அவங்ககிட்ட இருக்கிற மொத்த ப்ரெஷரையும் இவங்க மேலே இறக்கிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக போவாங்க. From minute to hours, payment credit ஆகிடும். This is our business. Suppose கிளைண்ட்டுக்கு நீ கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி உன் சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா you will get some extra bonus. This is us. என்னங்க இதெல்லாம் கொடுமையாக இருக்கு? Look, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டேமேஜிங் லெவல் தாண்டி உன் மேலே ஒரு அடி கூடப்படாது. ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பின வீட்டை நினச்சிப்பார். அவங்க முன்னாடி சம்பாரிச்சு காட்டினா எப்படி இருக்கும்? ஓகே, நைஸ். உன்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் மிஸ்டர் பல்ராம் இஸ் அ கிரிக்கெட்டர். பாவம், அசோசியேஷனில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க போல. அதான் we are trying to help him. என்ன வெப்பன்ஸ் நாட் அலௌட் சார். ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கக்கூஸ் கட்டினா மட்டும் போதாது, அது ஒழுங்காக பராமரிக்க தெரியும். எவன் போவான் அதில்? நமக்கு இயற்கை தான். என்ன நடக்குதாங்க? யார் அவனுங்க? ஏதோ சண்டை மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க அவனை போட்டுன்னு? ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சார் enough please. இன்னும் 2 minutes இருக்கு. But it's an emergency. காசு வாங்குறீங்களா? Sir, I can understand. But now it's an emergency. Please move to the call. Chai. Hey, clear him away. ஸ்டாப். தப்பு நடந்து போச்சு, இவனை கூட்டு போகலாம்.
பட் இங்கே நடந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. புரியுதா மிஸ்டர் விஜய்? அப்படி போச்சுன்னா உங்கள் ஃபேமிலி சேஃப்டி நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்குன்னு மிஸ்டர் விஜய்க்கு புரியும். நம்புறேன். என்னை கூப்பிட்டு போகலாம். அடி வாங்கினவனே தடுக்கிறான், அதனால விடுறேன், இல்லைன்னா அவனை வெளுத்துருவேன். அண்ணே வாப்பா, அந்த ஸ்பெஷல் லட்டு 1/4 கிலோ கொடுங்க. டேஸ்ட் அல்லு தான், அதுதான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அப்படியா? சந்தோஷம்ப்பா. ராஜா, சொல்லுங்கண்ணே. 1/4 கிலோ ஸ்பெஷல் லட்டு கொடுப்பா. ஸ்பெஷல் லட்டு தானே? இதோ தரேன். வரண்ணே. போயிட்டு வாப்பா. ராஜா, எப்படி வா. சொல்லுங்கண்ணே. என்னண்ணே? வாழ்க்கை ரொம்ப அதிசயமானது இல்லை? எங்கிருந்தோ வந்த நீ என் பிள்ளைய காப்பாற்றி உன் சமையல் திறமையை வச்சு என் பேக்கரியிலே வேலை வாங்கி அதை காட்டி உங்கள் மாமனார்கிட்ட சம்மதம் வாங்கி மாதம் பிறந்தா சம்பளத்தை வாங்கி இதை வச்சு உன் பொண்டாட்டிக்கு ஒரு சேலையை வாங்கி நீ செஞ்ச லட்டை சாப்பிட்டுக்கிட்டு பீச் ஓரமாக காற்றை வாங்கி அப்படியே லைஃப் ஜாலியாக போகும்ல? ஏன்னா நீங்கள் வேற. பின்னா நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான்ப்பா நடக்கும். என்னண்ணே டப்பால? லட்டு தான். ஆஹா, கடலோர கவிதைகள் தான் போல. சந்தோஷமா இருக்குப்பா, அது போதும். சரி, அந்த வீடு உனக்கு ஓகே தானே? இல்லைன்னா சொல்லு, வேற வீடு பார்த்துடலாம். ஐயோ, இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும்ண்ணே. வீடு நல்லா இருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி. ஏன்பா விஜய், நீ வீட்டுக்கு போகிற வழியில் அவரை ட்ராப் பண்ணிவிடு. அண்ணா ஏண்ணே? நம்ம இங்கே இருக்கட்டும், நான் அப்படியே போய்க்கிறேன். அட வாங்கண்ணே, போகிற வழி தானே. வரேன்ப்பா. இந்த யதார்த்தம் நிறைஞ்ச வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்பாராத நிகழ்வுகள்ல இந்த லட்டுக்கு நிகழ்ந்த மாதிரி தான் ஊரில் கிடைக்காத மதிப்பு இந்த லட்டுக்கு இந்த ஊரில் கிடைச்ச மாதிரி, எங்கள் ஊர் மரத்தடியில் எனக்கு கிடைக்காத நிம்மதி இந்த ஊர் கடற்கரையில் கிடைச்ச மாதிரி, ஒரு கொடூரமான கும்பல் கிட்ட இருந்து விஜயை நான் காப்பாற்றணும்னு இருந்த மாதிரி, எனக்கு அப்பா இல்லாத குறைய இந்த ஊர்
ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு மனுஷனை காட்டின மாதிரி. என் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும், எதிர்பாராத உறவுகள் கிடைக்கும். அப்படி கிடைச்ச உறவுகள் ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கிற ஒடுக்குமுறையை உடைச்சு என் தேவியை கல்யாணம் பண்ணதை நான் ஒரு யுத்தமாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி விஜயும் சுயநலமாக இல்லாமல் தன்னோட தம்பிக்காக அப்பா கிட்ட அசிங்கப்பட்டு அடி வாங்கி வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அவன் போராடினால அந்த போராட்டத்தையும் நான் ஒரு யுத்தமாக தான் பார்க்குறேன். சொல்லப்போனால் தர்மத்துக்காக போராடின 2 யுத்தம், தர்ம யுத்தம். மாறும், எல்லாமே மாறும், நல்லாவே மாறும்.